ஹலோ மகளே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழ் டைம் சொன்னோம். அந்த கம்பெனி ஓகே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பென் ஏலியன் ஃபோர்ஸோட லாஸ்ட் சீசனோட லாஸ்ட் எபிசோடுக்கு முன்னாடி எபிசோடு, அதாவது ஃபைனல் பேட்டில் தான் நினைக்கிறேன் அந்த எபிசோட் நேமு. அந்த எபிசோடோட பார்ட் 1 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ண சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாப்புல, நம்ம தான் ரொம்ப லேட். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் அழிஞ்ச எபிசோட கேட்டிருந்தாங்க. அந்த எபிசோட போடணும்னா இந்த எபிசோட பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட போட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோட போடுறோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸை பற்றி மறந்து போயிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 10 செகண்ட்ல வந்து, அதாவது ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு சொல்லிடுறேன். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் வீடியோ ஃபுல் பாருங்கள். இந்த சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பென்னோட வயசு 15. அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுறாரு. காணாமல் போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்ரிட் பற்றியும் தெரிய வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பென்னு திரும்ப வாட்சை போடுறாரு. வாட்சை போட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்ரிட் பற்றி தெரிய வந்தோடனே நம்ம பென்னு, குவென்னு, கெவின் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீமாக மாறிடுறாங்க. டீமாக மாறினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்சும் திரும்ப கண்டுபிடிச்சிடுறாங்க. நமக்கு ஹைப்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. அதாவது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி அவங்களங்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்டுறாங்க. அது ஒரு பெரிய கதைங்க, அது அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடையில ஆல்பிடோட பிரச்சனை வருது, ஃபாரோனைச்சால பிரச்சனை வருது, சில பல ஏலியன்ஸால பிரச்சனை வருது. இந்த மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 10 உலகத்தையும் ஜெயிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்கேஸ் ரிட்டர்ன் ஆகிறோம். வில்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்காக நம்ம கெவினும் பென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்சை பவர்ஃபுல் ஆக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா கோலர் ஆக்கி விட்டுறாங்க. கோலர் ஆக்கணுன்னே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம கெவின் ஒரு மான்ஸ்டராக மாறிடுறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பென்னோட ஏலியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலந்த கலவையாக மாறிடுறாரு. இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் ஆயிடுறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டராகவே மாறிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வில்கேஸையும் அடிச்சு விட்டுறாங்க. நம்ம கெவின் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டராக தான் இருக்காரு. பென்னுக்கு கொஞ்சம் திலகனம் பிடிச்சி போயிருந்துச்சு, திரும்ப அது கம்மியாயிட்டு இப்போ லைட்டாக இருக்குது. பென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேன் ஆஃப் பவர்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒன்லைன் போதும்னு நினைக்கிறேன். வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட ஒரு கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேல்வன் பிளானட்டை காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மத்தோட இடத்த காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நடந்து வர மாதிரி காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் நடந்து வராங்கன்னா நம்ம மாயாச்சு தான் நடந்து வராங்க. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இல்லை மாயாச்சின்னு சொல்கிறதோட மாயான்னு சொன்னவங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க பென் சீக்ரெட் ஆஃப் ஹாம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ரைட் விடுங்க, அது வேறு கதை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, ஆஸ்மத் நேற்று ஒரு ராபரி நடந்துச்சுல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஆட்டை போட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் அது அல்டிமேட் தானே, அது போனால் போயிட்டு போகுது. அதோட அது பவர் கோலா, அதை இன்னும் நான் முழுசாக முடிக்கலை. அதை எடுத்துகிட்டு போனவனுக்கு இன்னும் யோஸ் அப்படிங்கிறாங்க. நான் மாயாச்சு சொட்டை உனக்கு மண்டையில் முடியலையா? உனக்கு மண்டையே இல்லை. ரைட்டோடு அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்கிறது ஒழுங்காக கேளு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ கேமரா, அதாவது இந்த செக்யூரிட்டி கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆனதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஆல்பிடோ வந்து பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிருந்து பார்த்து ஓடி போய் இந்த அல்டிமேட் ஆட்டை போட்டு போகிறாரு. பேஸ்மந்தே இல்லை, இதுக்கு வாய்ப்பே இல்லை அது அவன் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்தை காட்டுறாங்க. ஃப்ரெஞ்ச் ஸ்பேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொட்டி கிடக்கு. நம்ம ஆல்பிடோ வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக்கிட்டு இருக்காரு. இது ரொம்ப பவர்ஃபுல் இல்லை, இது சூப்பர் பவர்ஃபுல் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதில் கேல்வன் டிஎன்ஏ எங்கே இருக்குன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் நம்ம ஏலியனட்ஸை காட்டுறாங்க. நம்ம ஆல்பிடோவுக்கு ஏலியனட்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கேல்வன் தான், அதாவது அவராக மாறுறது தான் ரொம்ப முக்கியமாக எடுத்துகிட்டு இருக்காரு. அதான் ஏலியனட்ஸை அவர் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரைட் விடுங்க, அவ்வளோதான் சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. இது அந்த ஒரிஜினல் ஆம்பிட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு. அந்த டென்னிஸனோட வாட்சோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. ரெண்டுமே ஒன்று தான். இதான் நான் திரும்ப சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவது அந்த வாட்சை வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து அதுலேருந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இந்த வாட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேல்வன் டிஎன்ஏ வந்துடும். அப்புறம் அதாவது அவன் வாட்ச் ஆட்டை போட்டாலே போதும், கேல்வன் டிஎன்ஏ யூஸ் பண்ணி நான் ஏன் உருவத்துக்கு மாறிடுவேன். அந்த வாட்ச் அதுக்கு ஆட்டை போடணும் அப்படிங்கிறாங்க. நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் வருது. ஓகே, இல்லை இல்லைங்க, இதுவும் செட் ஆகலை. சாதாரணமாகவே பேசுகிறேன். நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் ஈஸி இல்லைப்பா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லு. உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், வாட்ச்னா ஆட்டே போட முடியாது அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நீ சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற நம்ம ஆல்பிடோ. நம்ம வில்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, எனக்கு அந்த பென்னு மட்டும்தான் வேணும், அந்த வாட்சை நீயே எடுத்துக்கோப்பா அப்படிங்கிறாங்க. நம்ம ஆல்பிடோ நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் ஆட்டே போகணும்னு சொல்லிட்டு பல நாளாக ஆசைப்பட்டு இருக்க, இருந்தாலும் ஒரு நாள் முடியல. எப்படி நான் ஒன்று நம்புறது? ஒருவேளை என்னை காலை வாரி விட்டு நீ வாட்ச் ஆட்டை போட்டு போயிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், அந்த பென்னு மட்டும் போகிறோம், அவனை கொல்லணும், அப்புறம் இந்த பூமியை அழிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் வில்கேஸ் சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை டிஃபீட் பண்ணணும். அதாவது நம்ம 2 பேரும் சேர்ந்தே அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸையும் ஃபஸ்ட்டு பிடிக்கணும், குவென்னையும் கெவினையும். நம்ம பென் எப்பொழுதும் தன்னந்தனியாக ஜெயிச்சதே கிடையாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தான் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஓகே செஞ்சுட்டா போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ போகிறாங்க. தர்றேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பென் ஏலியன் ஃபோர்ஸ்னு சொல்லி இன்ட்ரோ போடுறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஷிப்பு, அதாவது
ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஷிப்பாக வாக்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெவினும் கென்னும் பறந்து போயிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா பென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்ல வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போயிட்டானா. டேய் நீங்கள் 2 பேரும் இருந்தீங்கடா என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. பென்னிட ஆம்பிட்ஸ் வேறு இருக்குது. அசால்ட்டாக தப்பிச்சு வந்துடலாம். அந்த வில்லனும் ஒரு டொக்கு வில்லன். ஓகே ரைட் விடுங்க. நான் பேசிட்டு போயிட்டு இருக்கேன். கெவின் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பாக இது இன்னும் இவ்வளோ முக்கிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஷிப் அப்படிங்கிறாரு. கூல் டவுன் ஷிப் அப்படிங்கிறாங்க. பெண்ணே உன்னால் முடிஞ்சாலும் வேகமாக போப்பா அப்படிங்கிறோன்னே சொயின்னு போகுது. அந்த வில்லனோட ஃபேஸ் ஷிப்பும் போயிடுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெவினும் கென்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கென்னு சொல்கிறாங்க கிராப் கென்னு தானே. ஆமாம் கென்னு சொல்கிறாங்க கிராப் நீ தானே. ஆமாப்பா நான் தான் உங்கள் பெண்ணை கடைச்சி வச்சிருக்கேன். அவ்வளோதான் நான் தான் லேட் லெபக்கு டாஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் வாய்ப்பு இல்லை ராஜா. கெவினே உன்னை எதுக்கு கூப்பிட்டு வந்தப்போ அறா அப்படின்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா கெவின் அடிக்க போகிறாரு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுட்ரு மாதிரி ஒரு சென்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே அடிச்சு விட்றாரு. அதை அடிச்சு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெவினுக்கு கண்ணு தெரியலையா என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெண்ணு நீ ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரத்தை போட்டு விட்றாங்க. அலமக்க புஷ் அப்படின்னு போடுறாங்க. ஏதோ ஒரு காற்று மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் மேலே அடிச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புகைச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நோந்து போயிடுது. கெவின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு குவென் நீ போய் பெண்ணை காப்பாற்று. ஏன்னா அந்த கிராப் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கு போட்டிருக்கு. அதை திறக்கிறதுக்காக நான் குவென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பவர் யூஸ் பண்ணி சூடாக்குறாங்க. எப்பா கை சுடுதுப்பா கொஞ்சம் விடு. ஓகே சாரி என்னால் திறக்க முடியல அப்படிங்கிறாங்க பெண்ணே. ஓகே அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம கெவின் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு விழுவுறாரு. அங்கே இருக்கிற கதை உடச்சிக்கிட்டு விழுவுறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராப் வந்துடுறான். பெண்ணே நான் கொல்ல விட மாட்டேன்டா அப்படிங்கிறாங்க. ஹே என் வாட்சின் லாக் ஆயிருக்குன்னு நினச்சியா அந்த கீயை ஏக்கிட்டே இருக்குப்பா. இந்த மாதிரி ஒரு ஃபண்ணுக்காக தான் இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீயை திறந்துக்கிட்டு வாட்சை திறந்துக்கிட்டு அதாவது வாட்சில் இந்த லாக்கை திறந்துக்கிட்டு பிச்சில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்ம கிராப் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒன்று நண்டு பாண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸ் ஆக்கி விட்டுறாரு. ஃபேஸ்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுது. அதாவது ஆட்டோ ஷிப்லேருந்து அதாவது என்ன ஆட்டோ பைலட் மோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடுது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரிக்கல்லாம் போய் மோத போகிறோம். நம்ம கெவினும் கென்னு எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க இருந்தாலும் முடியல. நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் அங்கே போங்கடா உங்கள் ஃபேஸுக்கு அதாவது ஷிப்புக்கிட்ட போங்கடா அப்படிங்கிறாங்க. ஓகே நீ என்ன சரியா செய் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்னு பிச்சில் இருக்கிற பெண்ணு மேலே அதாவது ஃபேஸ்ஷிப் மேலே வந்து ஜெட்ரியா மாதிரி அவங்க ஒரு பெரிய எரிக்கல் வருது. அந்த எரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி லேசர் வச்சு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பென் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்புக்குள்ளே வந்துடுறாரு. அதாவது ஸ்பேஸ்ஷிப் ஓகே ஏதோ ஒன்று அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்காரு. என்னால் அந்த கிராப்பை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறாங்க. நாங்கள் காப்பாற்றிட்டோம்ப்பா அப்படிங்கிறாங்க பெண்ணு. ஹே குவென் உனக்கு ரொம்ப அறிவு தான். ஆமாம் உனக்கு ஒன்றுத்தையும் இல்லையே. அதாவது நாங்கள் ஒன்றும் காப்பாற்றலை இவ தான் காப்பாற்றுறான் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கெவின் சொல்கிறாரு. ஓகே ரைட் விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா இடத்துக்கு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா கெவின் வந்து பார்த்தீங்கன்னா கென்னோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போகிறாங்க. கென் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க வீட்டுக்கு வரியாப்பா ஏதாச்சும் சாப்பிட்டு போறியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு? ஓ நீ ஹோம்ஒர்க் பண்ணுற அழகை பார்க்குறதுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வீட்டுக்கு வந்தால் டீ போட்டு தருவியே அதனால தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு மறந்துட்டு போகிற பாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம ஷிப் உட்காந்துருக்கு. ஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷிப்பை தூக்கிட்டு போயிடுறாங்க. உனக்கு எது முக்கியமான வேலை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் கிளம்பி போயிடுறாரு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பென்னோட ரூமில் காட்டுறாங்க. பென் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டே சும்மா சொல்ல மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. கெவின் தலையில் உட்காந்துக்கிட்டு கெவின் சேரில் உட்காந்துக்கிட்டு என்ன கருமண்டாது அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சொல்லியிருப்பாங்க. இதுங்க சொல்கிறேன் பாருங்கள். பென்னு சொல்கிறாரு ஒரிஜினல் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த ஆன்டி ஹீரோ மாதிரி இருப்பான் தெரியுமா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சீசன் வந்துச்சு. அந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதாவது இதில் என்னத்தை சொல்கிறாங்கன்னா கிளாசிக்கில் நம்ம பென்னும் கெவினும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பென்னே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்னு அவரே சொல்கிறாரு அதாவது நீயும் நானும் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் பார்த்தியா அதே மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. ஒரிஜினல் வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தரமாக இருக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த சீசன் அதாவது இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. கிளாசிக் வருஷனில் யாரையும் மறக்க முடியாது. அதை உங்களுக்கு தூண்டி சொல்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறாங்க. இது தமிழ் டப்பிங்கில் பார்த்தேன். தமிழ் டப்பிங்கில் இதாக இருந்துச்சு. இங்கிலீஷில் வேறு ஏதாச்சும் இருந்துக்கலாம். ஓகே ரைட் விடுங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா கெவின் வந்து பார்த்தீங்கன்னா எப்பா நீயே பார்ப்பா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாரு. யோ இரியா ஒரிஜினல் சீரிஸ் அடுத்து போடுவாங்கயா அப்படிங்கிறாங்க. அட போயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கெவினும் கிளம்பி வந்துடுறாரு. கெவின் வந்து பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டு இருக்காரு. சட் குடுவன் டி ஜும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காரு. அதாவது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சோப் கலர் சொக்கா போட்ட ஆல்பிடோ வந்து பார்த்தீங்கன்னா வராரு. நம்ம ஆல்பிடோ வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஹெட்டாக டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவாரு. பென் இது பென் இல்லை நீ ஆல்பிடோ தானே அப்படின்னு நம்ம கெவின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாரு. கெவின் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாரு. ரொம்பவே சண்டை போடுறாரு. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெவினை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அடிச்சு அவர் கீழே போட்டுறாரு. அதை பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டுறாரு. நம்ம டைமண்ட் ஹெட்டோட பவர் அவர் முழுசாக தெரியலன்னு நினைக்கிறேன். டைமண்ட் ஹெட் தலையில் கை வைக்கிறாரு. 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்து அவர் மண்டையிலே அடிச்சு எப்போ மயக்கமாக வருதுப்பா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுறாரு. நம்ம கெவின் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க பென்னுக்கு. ஹே பென்னு அந்த கெவின் பையன் வீட்டில் இருக்கானா? இல்லைப்பா சும்மா சொல்லாமல் பார்க்குறது போர் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நான் வேணால் தேச்சிக்கு எதுவும் ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க.
இல்லை வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க, நானே கேபுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ரைட், நான் சும்மா சொல்லாமல் பார்க்க வரேன் பாய் அப்படிங்கிறாங்க. பென் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியோட வீட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷிப்பும் இருக்குது ஜூலியும் இருக்காங்க, 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென்னு நடைப்பயணம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 8th ஆப்பில் கெவினோட கார் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஹெட்டோட கிறிஸ்டலும் இருக்குது. அங்கே போலீஸ்கார் ஆமாம்மா நீனா போகக்கூடாதுமா அப்படிங்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது என் ஃப்ரெண்டு கார் தான், என் பாய் ஃப்ரெண்ட் கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் இல்லை. போலீஸ்கார் சொல்கிறாரு ஆள் யாரும் உள்ளார இல்லை அப்படிங்கிறாங்க. கிறிஸ்டலில் பார்த்தோன்னே டைமண்ட் ஹெண்டோட கிறிஸ்டல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படி ஓடுறாங்க. அந்த போலீஸ்கார் கேட்குறாங்க, ஏமா உன் பேர் என்னம்மா? குவென் டெனிசன். ஓகே போய்ட்டு வாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடுறாரு. நீ எங்கம்மா போகிற? பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எங்கேயாச்சும் இருக்கானா அப்படின்னு பார்க்க போகிறேன். ஓகே போய்ட்டு வாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுப்பிவிட்றாரு. நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்பிடோ அங்கேயும் வராரு. ஆல்பிடோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நீ தானே கெவின் ஏதோ பண்ணிட்ட அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் நீ சொன்னால் ஸ்வாம் ஃபயரை கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பிடோ ஸ்வாம் ஃபயரை மாறிடுறாரு. நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. நம்ம பென் எவ்வளோ தடுக்கிறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் புகைச்சலை போட்டு பென்னை பிடிச்சிடுறான். 2 டிக்கெட்டு காலி, இன்னும் 1 தான் இருக்குது அப்படிங்கிறாங்க நம்ம ஆல்பிடோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரை பிடிக்க போகிறான்? பென்னாக தான் இருக்கும்னு நினச்சேன்னா அவங்க கிராண்ட்பா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஸ் பக்கெட்டில் ஏதோ கன்றாவே வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா டொங்கு சவுண்ட் கேட்குது. என்ன இருக்கும் அங்கே மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கும்போது மேலே வந்து பிறந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வராரு. ஸ்பைடர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வெறுப்புறாரு. நம்ம தலைவன் எவ்வளோ பெரிய ஆள், அங்கே இந்த பேன் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சிலே அனுப்பி விட்டுறாரு. அந்த பேன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு மூஞ்சில் ஒட்டிக்குது. நம்ம தலைவன் அந்த சமயத்தில் எஸ்கேப் ஆகிடுறாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ரேத்தா மாதிரி நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் பைக்கில் ஓட்ட போட்டுக்கிட்டு வெளில வந்துடுறாரு. ரேத்தா மாதிரி உடச்சிக்கிட்டு வெளில வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம பென்னோட ரூமுக்கு தான் காட்டுறாங்க. இந்த சீனை பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பென் டே செகண்ட்ஸ் டைம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நம்ம கிராண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவி ஆஃப் பண்ணிடுறாரு. ஏன்ப்பா கிராண்ட்பா ஏன்ப்பா ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பென் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நம்மளை தேடி வருது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப டிவி தானே ஆடாயி ஆல்பிடோ வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ஏய் பச்சை தலையா, ஓ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டான், கண்டிப்பாக உனக்கு தெரியும் வந்திருப்பான், நிறைய எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். ஓகே இருந்தால் நான் முழுசாக சொல்கிறேன், அவனுக்கும் சொல்லியிருக்க மாட்டான் தான் நினைக்கிறேன். ஏதோ நான் உளம்புறேன்னே. ஓகே ரைட் விடு. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மரச்சேரு வெறும் கயிறு அதை வச்சு தான் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. கெவின்னு நினச்சா அசால்ட்டாக பிச்சு போட்டு போயிடலாம். குவென்னு நினச்சா சொல்லவே வேணாம், ஆல்பிடோ மண்டையில் தட்டி மயக்காடி வச்சுட்டு நம்மளால் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தப்பிச்சு போயிடலாம். 2 பேரும் ஆனால் மயக்க போட்டிருக்காங்க. 1 செகண்ட் அப்படி முடிச்சா போதும் அவங்க காலி. இருந்தாலும் என்ன பண்ணுறது, எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை. அவன் வந்து பார்த்தீங்கன்னா பென்னு கத்துறா, என்னடா பண்ணுற 2 பேரும் ஒழுங்காக விட்டுடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மேட்ச்சு தம்பி என்னையும் உனக்கு அறிவே இல்லை, அங்கே கேட்காதுப்பா, இது டிவியில் ஓடுது அப்படிங்கிறாங்க. ஓ சாரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்பிடோ என்னோட கோர்னேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அனுப்பிவிட்ருக்கேன், அதாவது ஒரு ஆம்பிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிவிட்ருக்கேன், அதை வச்சு நான் இருக்கிற இடத்துக்கு ஒழுங்காக வந்துடு அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பென்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, ஏ பென்னு அது உனக்கு ட்ராப் தான் வச்சிருக்கான், மிகப்பெரிய ட்ராப் இது, நீ போய் தானாக மாட்டிக்கிறான். ஃப்ளம்மர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பு கூப்பிடலாம், ஃப்ளம்மர் கிச்சனாக இருக்காங்க, அவனை ஹெல்ப்பு கூப்பிடலாம், அவனை ஈஸியாக அடிச்சு போட்டலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்னு கிளம்பி போயிடுறாரு. நம்ம மேட்ச் சொல்கிறாரு, ஏன் பேர் என்ன மாதிரி தானே இருப்பான், எல்லாம் விதி அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பிடோ சொன்ன அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. அவன் பென் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுக்கிட்டு இது எனக்கான வச்ச ட்ராப் தான் எனக்கு தெரியும், நீயே வெளில வாட ஆல்பிடோ அப்படிங்கிறாங்க. ஓகே நீ நல்ல புத்திசாலியாக தான் இருக்க அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்பிடோ வெளில வராரு. வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹூமங்கசரம் மாறுறாரு. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹூமங்கசரம் மாறுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பிடோ சொல்கிறாரு, தம்பி நீ வச்சிருக்க டம்மி ஏகிட்ட இருக்கிறது சூப்பர் பவர்ப்பா, அதாவது பார்க்குறியா நீ வச்சிருக்க ஏலியன்ஸோட எல்லாத்தோட அப்கிரேட் வெர்ஷனும் என்னால் மாற முடியும் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் அமுக்கிறார். வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைக்கு மேலே எட்டி பார்க்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா அமுக்கிறாரு. அல்டிமேட் ஹூமங்கசோர் தம்பி இதான் அல்டிமேட் ஹூமங்கசோர் பார்த்து வச்சுக்க. ஓகேண்ணே அப்படிங்கிறாருப்பல. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹூமங்கசோர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க பார்க்குறாரு, இருந்தாலும் முடியல. நம்ம பென் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஆல்பிடோ வந்து பார்த்தீங்கன்னா கொல்ற லெவலுக்கு போயிட்டாரு. வில்கேட்ஸ் வந்து மட்டும் தடுக்காட்டி வச்சுக்கோங்களேன் நம்ம செத்துருப்பாப்பில். வில்கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, ஏய் அவன் ஏன் கையால் தான் சாகணும் அப்படிங்கிறாரு. ஓகே ரைட்டோடு அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்பிடோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வில்கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் இருக்கும் போல இருக்குது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் அள்ளிக்கிட்டு கிடக்கு. அதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம வில்கேட்ஸோட படைகள். எப்போது ஏலியன்ஸ் எதனால் வச்சு சுற்றுவான், இதனால் ரோபோட் வச்சு சுற்றுறான்னு கேட்காதீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு காரணம் இருக்குது. ஓகே ரைட் விடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க, தம்பிடே இங்கே பாரு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஏக்கிட்ட தான் இருக்காங்க, 2 பேரையும் உயிரோட ஒன்றும்னா நீ ஒழுங்காக அந்த ஆம்பிட்ஸை கழட்டி கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. ஓகே அவங்க ஒன்றும் பண்ணிடாத அப்படிங்கிறாங்க. நம்ம கெவின் டே சும்மாறா இது தராதரா அவன்கிட்ட, அவனை ஏமாத்த பார்க்குறான்டா, தராத எங்களுக்கு என்னன்னு பரவாயில்ல ஆம்பிட்ஸை தராத அப்படிங்கிறாங்க. இல்லை கெவின்
எனக்கு நீங்கள் தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வாய்ஸ் கமெண்ட் ஆன் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஓகே முட்டை போட்ட பன்னு உங்கள் வாய்ஸ் கமெண்ட் ஆனு அப்படிங்கிற ஆரம்பிச்சோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்சை வந்து பார்த்தீங்கன்னா 0010 ஒழுங்காக வாட்சை கழட்டு அப்படிங்கிறப்பல வாட்சு 0010 வாட்சை கழட்டியாச்சு போயிடு அப்படிங்கிறப்பல பெண் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கேட்ஸோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் தந்துடுறப்பல நம்ம தலைவனுக்கு ஒரே குஷி அப்படின்னு சொல்லி கையை மேலே தூக்கி சிரிக்கிறாப்புல பின்னாடி இருக்க ரோபோட்ஸ்னால் என்ன பண்ணுதுன்னே தெரில. அதுக்கு வாயே இல்லை எப்படி சிரிக்குதுன்னு தெரில. என்னமோ செய்யுது அந்த ரோபோட்ஸ் எல்லாம் கையை தூக்குதா சிரிக்குதா என்ன பண்ணுதுன்னே தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்பிடோ அப்படின்னு ஒரு வில்லத்தனமான சிரிப்பு பென்னையும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்ணை காட்டுறாப்புல பென் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காமிச்சிட்டு அப்படியே மேலே ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. டு பி கண்டினியூ அப்படின்னு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 1 இந்த இடத்துல முடிக்கிறாங்க. ஓகே பார்ட் 1 முடிஞ்சிட்டு பார்ட் 2 பார்க்கணுன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே இந்த வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் திரும்ப சொன்னதே சொல்கிறேன். எண்டு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸோட மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம மூவிஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் சீரிஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லாவே சப்போர்ட் கிடச்சிச்சு. ரீபூட்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கிடச்சிச்சு கொஞ்சம் கிடைக்கல. இந்த ரீபூட்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வீடியோ பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி எனக்கு தோணுது. போன வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா டாப் 5 பெஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னை வச்சு செஞ்சிட்டீங்க. என்னால் முடியல அதான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டு. அது யாரும் புரிஞ்சிக்கல வாட்டி நானும் சொல்கிறேன் யாரும் புரிஞ்சிக்கல. ஓகே அது என்னோட கஷ்டம் என்னோட போட்டோம். பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.